வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்வி கிணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுகவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அல்லோலப்பட்டு கொண்டு சொன்னால், மறுபுறம் புதுச்சேரியில் ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள், திருப்பங்கள், பரபரப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்குள் குழப்பம், புதுச்சேரியில் கவர்னருக்கும் முதல்வருக்கும் மோதல் என்று தினசரி செய்திகள் வருகின்றன. கவர்னர் ஒரு அறிவிப்பலிட, முதல்வர் மறு அறிவிப்பலிட என்று மாறி மாறி ராஜ்நிவாசுக்கும் சட்டசபைக்குமே கூட, தலைமைச் செயலகத்துமே கூட நிறைய மோதல் இருப்பது போல தகவல் வருகின்றன. இதில் உண்மை என்ன என்பது தெரிந்து கொள்வதற்காக இன்றைய கேள்வி கேட்கும் நிகழ்ச்சியில் புதுவை முதல்வர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் புதுவை முதல்வர் திரு நாராயணசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. நம்ம சந்தித்து ஒரு வருஷம் ஆச்சு கரெக்டாக. நம்ம இதற்கு முன்னால் நீங்கள் பதவி பொறுப்பு ஏற்ற உடனே சந்தித்தோம். இந்த ஓராண்டில் புதுவையில் திரு நாராயணசாமி தலைமையிலான அரசு செய்த சாதனைகள், நல்ல விஷயங்கள், இதற்கு முன்னாடி இல்லாத விஷயங்கள் நீங்கள் எதை குறிப்பிடுவீங்க? புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது நாங்கள் கையில் எடுத்துக்கொண்ட முக்கியமான பிரச்சனை என்னென்னா சட்டம் ஒழுங்கு. நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் அதாவது கொலைகள், கொள்ளைகள், நகைப்பறிப்பு, வீடு பூந்து திருடுவது, நிலங்களை அபகரிப்பது, வீடுகளை அபகரிப்பு போன்ற நிகழ்வுலாம் நடந்தன. ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய முதல் கொள்கையாக நாங்கள் எடுத்துக்கொண்டது, புதுச்சேரி மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமாக இருக்க வேண்டும். புதுச்சேரி மாநில மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு முக்கியம் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவாக இருக்கா? வெடிகுண்டு வீசி கொலை அது மாதிரி ஒன்று கிடையாது. அதாவது ஏதோ ஒரு சம்பவம் கடந்த கால ஒப்பிடும் பொழுது இது உங்களுக்கு அதாவது ரவுடிகள் என்றதில்லை, அதாவது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு, தொழில் போட்டிகள். ஆமாம், தொழில் போட்டியில் வர ஒரு நிகழ்வுகள். இதில் முதல்வருடைய பங்களிப்பு எவ்வளவு, கவர்னருடைய பங்களிப்பு எவ்வளவு? அதாவது ஒரு நிர்வாகம்னா அது கூட்டு பொறுப்பு. அந்த கூட்டு பொறுப்பில் குறிப்பாக தினசரி நிர்வாகத்தை நடத்த வேண்டிய கடமை பொறுப்பு அமைச்சரவைக்கு உண்டு, அமைச்சர்களுக்கு உண்டு, முதலமைச்சருக்கு உண்டு, ஒவ்வொரு துறையினுடைய நிர்வாகத்தை. அதனால் இந்த நாங்கள் இந்த சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு இந்த அரசுக்கு தான் அதனுடைய பெயர் போகுமே தவிர தனிப்பட்ட நபருக்கு கிடையாது. ஸோ இதில் ஆளுநருக்கும் பங்கு இருக்கு, முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சருக்கும் பங்கு இருக்கு. இது ஒரு கூட்டு பொறுப்புன்னு கருதலாம். ஆமாம், கூட்டு பொறுப்பு. நான் அது தனியாக பிரித்து சொல்ல முடியாது. ஓகே. உங்களுக்கும் ஆளுநருக்குமான நெருக்கம் இணக்கம் முதல்ல ஆரம்ப காலங்களில் ரொம்ப நல்லா இருந்தது. இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும் சொல்லி சொன்னாங்க. அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண, அவங்க அப்ரிஷியேட் பண்ண போயிட்டு இருந்துச்சு. எங்கே இந்த முதலில் துவங்கியது? எங்கே கவர்னருடைய செயல்பாடில் உங்களுக்கு முரண்பாடு எப்போ முதல்ல ஏற்பட்டது? மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 20 கிலோ அரிசி இலவச அரிசி, விவசாயிகள் கடன் தள்ளுபடி உட்பட விவசாய கடன் தள்ளுபடி, குறிப்பாக ஆயுதிராவிட மாணவர்களுக்கு இளநிலை கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரை இலவச கல்வி திட்டம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குற திட்டம். இது போன்ற பல திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கோப்புகளை அனுப்பும் பொழுது அதை திருப்பி அனுப்புவதும், கேள்விகள் கேட்பதும், அந்த கோப்புகள் சட்ட ரீதியாகவும், சட்டத்துறையினுடைய ஒப்புதல், சட்டத்துறை அதற்கு இது மாநில அரசு அதிகாரத்திற்கு சொல்லும் பொழுது கூட துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதை திருப்பி அனுப்புறதுனால மக்களுக்கு வேகமாக நாங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியல. நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல. ஒரு அரசு என்பது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒரு அரசு இருக்கு. ஓகே. நீங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சில முயற்சி பண்ணுறீங்க, அதை அவங்க தடுக்கிறாங்க, அது ஒரு குவைரி போட்டு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளில் அந்த கோப்புகளை திருப்பி அனுப்பும்போது இல்லீகலான விஷயம் ஏதாவது இருக்குதா? சட்டவிரோதமாக ஏதாவது செய்கிறாங்க? சட்டவிரோதமாக நாங்கள் எதுவுமே செய்யல. இல்லை, அவங்க ஏதாவது சட்டவிரோதமாக செய்கிறாங்க? அதாவது அவங்க மாநில நிர்வாக நீதிபதியோட ஒரு ஷரத்து இருக்கு. அதாவது எனக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஒரு கோப்பு சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை குடியரசுத் தலைவரிடம் அனுப்பி அவர் முடிவுதான் இறுதின்னு இருக்கு. அதாவது இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான். இந்த அம்மாவுடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா, எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு அனுப்பணும். அப்படின்னா ஒரு நிர்வாகம் செயல்பட முடியாது. ஒன்று உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க, இல்லாட்டி மத்திய அரசுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். விவசாயிகள் கூட்டுறவு கடனத்தை ரத்து செய்யறது மட்டும் அது மாநில அரசின் அதிகாரத்தில் உள்ளது. தமிழகம் பண்ணியிருக்காங்க, கர்நாடகா பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேசம் பண்ணியிருக்காங்க, கேரளா பண்ணியிருக்காங்க. அதுக்கு கூட்டுறவு கடன் ரத்து செய்து நாங்கள் அந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம்னு சொல்லிட்டோம். இதுக்கு முடிவெடுக்கப்பட்டது. அமைச்சரவையில் முடிவு செய்தோம். சட்டமன்றத்தில் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தோம். கோப்பு அனுப்பும்போது
நீங்க ஏன் வங்கி கடனை ரத்து பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. வங்கி கடை எங்க அதிகாரத்தில் இல்லை, அது மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரங்கள். மத்திய நிதி அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதுறேன். நீங்க முதல்ல இந்த கூட்டுறவு கடன் ரத்து செஞ்சு விவசாயிகளுக்கு நம்ம அறிவிப்போம். வறட்சி, பெரிய அளவில் வறட்சி இருக்க புதுச்சேரி மாநிலத்தில், தமிழகத்தில் வறட்சி இருக்கு, தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க நிவாரணம். நம்ம விவசாயிகளுக்கு அந்த நிவாரணம் கொடுக்கணுன்றதை நம்ம சொன்னோம். அதற்கு பிறகு கோப்பு திருப்பி வருது. என்ன உங்களுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டான்னு சொல்லி சட்டத்துறைக்கு அனுப்பணும். சட்டத்துறை மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. கூட்டுறவு கடன் வங்கி கூட்டுறவு கடன் ரத்து செய்யறதுன்னு வந்தது. அதை திருப்பி அனுப்பணும். அதுக்கு நான் உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி முழு கடனை ரத்து செய்ய 4 கடிதம் எழுதுறாங்க. இது அதாவது 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 எங்களுடைய நிர்வாகத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவை அதை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் செய்யற வேலை தானே அது. என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இது நீங்க விவசாயியோட கடனை தள்ளுபடி பண்ண போறீங்க. அதாவது அதனால பலனடைய போறது புதுவை மாநில விவசாயிகள் தான். அப்ப புதுவை மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நடக்கக்கூடாதுன்னு ஆளுநர் நினைக்கிறாங்க. அதாவது ஆளுநர் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த ஆளுநருடைய மனப்பக்குவத்தை நான் சொல்றேன். பத்திரிகை நிருபர் கேட்கிறாங்க அவங்கள, நீங்க மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி, நீங்க மத்திய அரசாங்கத்தை அணுகி மாநிலத்திற்கு நிதி ஆதாரம் பெறுவதற்காக முயற்சி செய்வீங்களான்னு. அந்த அம்மாவுடைய பதில் என்ன தெரியுங்களா? பணம் மரத்திலே காய்க்குது. ஒரு துணைநிலை ஆளுநர் சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, நான் நோட் அடிக்கிற மெஷின் வச்சுக்கலன்னு சொல்றாங்க. இது ஒரு துணைநிலை ஆளுநர் பேசுற வார்த்தை இல்லை. நான் எவ்வளவு சகிச்சு பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன். இல்ல அது ஏன் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான அடையாளம் எவ்வளவு வரவோ அதுக்கேற்ற செலவு அப்படிங்கிற ஒரு நல்ல நிர்வாகம் ஏன் நீங்க பார்க்க கூடாது? அதாவது எங்க மாநிலத்தை பொறுத்தவரை சிறிய மாநிலம், அது அந்த ஒரு ஆங்கிள் நீங்க பார்க்கணும். ஏதாவது கடந்த காலங்களில் எங்களுக்கு 70% மானியம் கிடைச்சது, 30% மாநிலத்துடைய நிதி ஆதாரம். நாங்கள் தனிக்கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது 30% ஆகி போச்சு. எங்களை மத்திய அரசாங்கம் எங்களை மாநிலம் நினைக்கிறாங்க. அப்படிதான் நிதி கமிஷன் கொடுக்குது. ஆனா நிதி கமிஷன் நாங்கள் உறுப்பினர் இல்லை, யூனியன் பிரதேசமா கருதுறாங்க நிதி கமிஷன்ல. மற்ற மாநிலம் 42% கிடைக்குது, எங்களுக்கு 27% தான் கிடைக்குது. இதை நான் நிதி அமைச்சர் சொல்லும்போது அவர் ஏற்றுக்கிட்டார். அதாவது நாங்கள் எங்கள் இந்த ஓராண்டு காலமாக எங்களுக்கு எந்தெந்த நிதி எந்தெந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டதோ அதை முறையா செலவு செஞ்சுட்டு வரோம். இல்ல இப்ப புதுச்சேரி அரசுக்கு எவ்வளவு கடன் வந்தாலும் அந்த கடன் அடைக்க வேண்டிய கடமை புதுச்சேரி அரசுக்கு தானே இருக்கும். அதாவது அப்ப நம்ம கடன்ல மூழ்கிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ள செலவு செய்வோம்னு ஆளுநர் நினைக்கிறது சரிதான். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மேற்கு வங்காள அரசாங்கத்துக்கு 3 லட்சம் கோடி கடன் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, கர்நாடகாவுக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. சிறிய மாநிலமா இருந்தாலும் எங்களுக்கு புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் 6000 கோடி. இது எல்லா மாநிலங்களுக்கும் சகஜம், எங்களுக்கு மட்டும் இல்லை. இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, எங்க புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் பட்ஜெட் 7000 கோடி. இந்த 7000 கோடியில 4000 கோடி எங்களுடைய வருமானம். 13 லட்சம் மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு வரி வசூல் செய்ய முடியும் நீங்க? எங்களுக்கு கலால் வரியில, விற்பனை வரியில. ஆளுநருடைய முயற்சி அதுதானே, நமக்கு வருமானம் குறைவு, அதனால செலவுகளை பார்த்து செய்வோம் அப்படிங்கிறது சரிதானே? இல்ல, அதாவது செலவுகள் அத்தியாவசிய செலவுகளை வேற தவிர்க்க முடியாது. நிதி நிர்வாகத்தை கடைபிடிக்க வேண்டியது எங்களுடைய வேலை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய வேலை. நீங்களே சொன்னது போல கூடுதலான வரி வருவாய்க்கு வழி இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது கூடுதலான செலவினங்களை ஏற்படுத்திட்டே போன செலவினங்கள் நாங்கள் பண்ணலையா? புதிய தொழிற்கொள்கை ஆரம்பிச்சு பல தொழிற்சாலைகள் எங்க புதுச்சேரிக்கு இப்ப வர ஆரம்பித்திருக்கு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு பெருகிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிறோம். சுற்றுலா பல மடங்கு இப்ப சுற்றுலா உயர்ந்திருக்கு எங்க மாநிலத்தில். இப்ப வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால வருமானம் இல்லாம இல்ல. ஆளுநருடைய அறிக்கையில பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் வரக்கூடிய கோப்புகள்ல என்ன நியாயம் இருக்கு, இது நம்ம நிதி கொள்கையை கடைபிடிச்சிருக்கீங்களா, இது ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு கமிஷனுடைய விதிகளுக்கு உட்பட்டு இருக்குதா, இதுதான் நான் கேட்கிறேனே தவிர வேற எந்த ஒரு கோப்பு கூட ராஜ்நிவாசல தேங்கி நிக்கலன்னு சொல்றாங்க. அதாவது கோப்புகளை முடிவு செஞ்சு அனுப்புறதுக்கு பல விதம் இருக்கு. சாக்கு சொல்லி திரும்பி அனுப்புறது இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதி என்கிட்ட இல்லைன்னு சொன்னா, என்கிட்ட வர கோப்பை இந்த கோப்பை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அதாவது வங்கி கடனை ரத்து செய்து எங்களுக்கு அதிகாரம் உண்டா? இல்ல, நீங்க தான் அந்த பொறுப்பை எடுக்க போறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட்டுறவு கடனா இருந்தாலும் அதிகாரம் இருக்குதா இல்லையா? கூட்டுறவு வங்கிகளுக்கு நம்ம தான் திருப்பி தரணும். கூட்டுறவு வங்கிகளுக்கு மாநில அரசு பொறுப்பேற்று திருப்பி தரும். அதே போல தேசிய வங்கிகளுக்கு மாநில அரசு ஒரு பாண்டு கொடுத்துடலாம்னு கேட்டு மாநில அரசு எங்க இருந்து கொடுக்க முடியும்? துணைநிலை ஆண்டு தான் சொல்றாங்க. அதாவது நிதி நிர்வாகத்தை சரியா செலவு செய்யும் சொல்லி இது விதிமுறைக்கு மீறது இல்லையா? மத்திய அரசாங்கம் வங்கியில கடன் வாங்குறது மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்குது. வங்கி மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இல்ல. நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இல்ல, பொதுத்துறை வங்கிகள் ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, நிதியை சரியா கையாளுன்றீங்க, இன்னொரு தூரம் வங்கி கடனை ரத்து செய்யும் கேக்குறீங்க. என்ன நியாயம் அது?
அவருடைய தவறான முடிவுனால ஒரு வருஷம் விவசாயிகளுக்கு வங்கிக்கு அந்த கூட்டுறவு கடனை ரத்த நாங்க வந்து நிறைவேற்ற முடியல. இதுக்கு யார் பொறுப்பு? துணைநிலை ஆளுநர்கிட்ட என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நிர்வாகம் தெரியலையா, அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு தனி விதிமுறைகள்ங்கிற கணக்கு புரியலையா, அல்லது தான் வந்து எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பில் இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்ல இன்னமுமே ஒரு போலீஸ் அதிகாரியாவே இருக்கிறாங்களா? கடைசியில் சொன்னீங்க பாருங்க, இன்னும் காவல்துறையில வந்து தான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நிலைமையில அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். டிஜிபி புதுச்சேரி அவங்களுடைய நடவடிக்கைகள் நான் சொல்றேன். அதாவது அதிகாரிகளை வந்து வசப்பாடுறது, அதிகாரிகளை பப்ளிக் மத்தியில திட்டுறது, அதிகாரிகளை மிரட்டுறது, இது ஒரு துணைநிலை ஆளுநர் வேலை இல்ல. நல்லது பண்ணக்கூடிய அதிகாரி யாரையாவது திட்டாங்களா? அந்த மாதிரி யாருங்க இது வரைக்கும் நல்லது பண்ண ஒரு நல்ல மனுஷன் அந்த அதிகாரி அவரை போய் திட்டாங்க? நான் என்ன சொல்றேங்க, ஒரு துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு அதிகாரி திட்டுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவங்களுக்கு? இல்ல யாருமே திட்ட வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன இதுல நல்ல அதிகாரி கெட்ட அதிகாரி? தப்பு பாருங்க, மக்கள் பணி பண்ற அதிகாரி நான் சொல்லுங்கல, தப்பு பண்ற அதிகாரி நடவடிக்கை எடுக்கலாம், திட்டக்கூடாது. இல்ல ஒரு சஸ்பெண்ட் பண்றதோ டெர்மினேட் பண்றதோ டிரான்ஸ்ஃபர் பண்றதோ விட 2 எச்சரிக்கை கொடுக்கலாம்ங்கிறது சரியான விஷயம். எச்சரிக்கை வந்து அதாவது மரியாதையோட சொல்லணும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை ஒரு மார்க்கெட் இதுல போறது, பஸ் ஸ்டாண்டுக்கு போறது, அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து தரக்குறைவா பேசுறது, அங்க சென்டாக்ல போய் அங்க போய் உக்காந்துக்கின்னு, சென்டாக்ல உறுப்பினர் கிடையாது, சென்டாக்ல போய் உக்காந்துக்கின்னு அந்த இடத்துல வந்து ஒரு அந்த அந்த உட்காந்து சென்டாக் கன்வீனர் கிட்ட அவர் வந்து நான் அமைச்சர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது கால் த மினிஸ்டர், என்ன மினிஸ்டர் வந்து நம்ம அவருடைய வேலைக்காரன் அப்படி சொல்ல. அவங்க சொன்ன வார்த்தை வந்து அவருடைய துறை, அவருடைய கவுன்சிலிங் நடக்குது, அவர் வந்து இங்க பார்க்க சொல்லுங்க, இங்க என்ன நடக்குங்கிறதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. அவங்க சம்மன் பண்ணல. அவர் வந்து சிஎம் வந்து இல்ல கால் த மினிஸ்டர், நீங்க வந்து அந்த வீடியோ ஃபுல்லா நான் வச்சிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். அவங்க சொல்றது வந்து அவரை இங்க வர சொல்லுங்க, இங்க கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்குது. அந்த அம்மா வந்து கால் த மினிஸ்டர் சொல்லி சத்தமா பேசுறத நான் பார்த்தேன். இல்ல ஆமா, அப்புறம் என்ன அது சத்தமா தான் பேசுனாங்க, தப்பா எதுவும் பேசலையே. மினிஸ்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லி கால் த சிஎம் கூட சொல்லலாம். ஐ சம்மன் த சிஎம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ கால் த சிஎம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவங்க வந்து கால் த சிஎம் கால் த மினிஸ்டர் சொல்லி சொல்றாங்க, அவ்வளவுதானே. தொடி இருக்குது இல்ல, மந்திரியை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க, அந்த ஆளை கூப்பிடுங்க, மந்திரியை கூப்பிடுங்கன்னு சொல்றது எப்படி? அந்த அதனுடைய தோணியை பார்த்தீங்களா நீங்க? அதுல ரொம்ப நான் வரேன், உங்களுக்கு வரேன். அது முக்கியமான காரணம் சென்டாக்ல அவங்க உள்ள தலையிட்ட பிறகு கிட்டத்தட்ட 71 மருத்துவ உயர் படிப்புகளுக்கான ஒதுக்கீடு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாமே வந்து துறை அவங்களுடைய கல்லூரிகளுக்கான ஒதுக்கீடா மாத்தி வச்சிருந்தாங்க. இது தவறான கருத்தை அந்த அம்மா வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்ல தவறா கொடுத்தது பொய் சொல்றாங்க, பொய்யே சொல்றாங்க. நான் தான் சட்டமன்றத்திலே பொய் சொல்றாங்கன்னு சொன்னேன். இது என்ன இப்ப சொல்றது? அரசு ஒதுக்கீடுல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து நிர்வாக ஒதுக்கீடுக்கு மாற்றப்பட்டிருக்கு, கொடுத்தாச்சு சொல்லி மாற்றப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சு. அதுல ஒரு துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியில சொல்றாங்க. அதாவது இந்த 71 இடம் 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு மாப்பப் கவுன்சிலிங் ஒன்னு இருக்கு. அதாவது மாப்பப் ஓரல் கவுன்சிலிங், அது வந்து மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவு பிரகாரம் மீதி இடங்கள் வந்து அதாவது சென்ட்ரல் கோட்டாவுக்கு தான் போகும். நிரப்பப்படாத இடங்கள் தானே சார்? நிரப்பப்படாத என்ன சொல்லியிருக்காரு விதியில அப்படின்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு இருக்கு. நான் நிரப்ப கவுன்சிலிங்ல நிரப்பப்படாவிட்டால், அதான் நிரப்பப்படாவிட்டால் கவுன்சிலிங் முடியறதுக்கு முன்னாடி அனுப்பிட்டீங்களேங்கிறதா பிரச்சனை இல்ல. அதாவது 2 கவுன்சிலிங் முடிச்சாச்சு, முடிச்ச பிறகு 2 கவுன்சிலிங் நடத்த சொல்லி இருக்காங்க. துணைநிலை ஆளுநர் வந்த போது, சென்டாக் அலுவலகத்துக்கு வந்த போது கவுன்சிலிங் முடிவுற்றதா நடந்து கொண்டிருந்ததா? நடந்து கொண்டிருந்தது. அதான் சொல்ல, நடந்து கொண்டிருக்கும் போதே மத்திய ஒதுக்கீடுக்கு எப்படி நீங்க அனுப்ப முடியும் கேக்குறேன். நடந்து கொண்டிருந்ததுன்னா அதுதான் சொல்றேன். 2 கவுன்சிலிங் வந்து அதாவது வந்து மாநிலத்தினுடைய கோட்டா மத்திய கோட்டா கிடையாது. நீட் பரீட்சையில பாஸ் பண்ணவங்க மெரிட் லிஸ்ட் தான் வச்சு செய்யணும். அதை வச்சு செய்யும் பொழுது நீங்க 2 கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து மாப்பப் கவுன்சிலிங் பண்ணணும். அந்த மாப்பப் கவுன்சிலிங்ல அந்த மாப்பப் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தான் அந்த கோட்டா போகணுன்றது முடிவு. துணைநிலை ஆளுநர் வந்து நீங்க வந்து மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. புதுவை மருத்துவக் கல்லூரி சீட்டுகள் எல்லாமே உயர் மருத்துவ படிப்புக்கு புதுவை மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது நல்ல நோக்கமா கெட்ட நோக்கமா? அது மத்திய அரசாங்கம் அனுப்பின மெரிட் லிஸ்ட் பிரகாரம் தான் பண்ண முடியும். அவங்க புதுச்சேரி 71 இடங்கள் ஏற்கனவே இருந்தது, அலாட் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டதா இல்லையா? இது ஏற்கனவே நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு மாத்திட்டாங்க, கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. இந்த 71 இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி கொடுத்தா அந்த அம்மா பொய்யான தகவலை சொன்னாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. அப்படி தாரவாய்க்கு கொடுக்கப்பட்டதுனால புதுச்சேரியில் உள்ள அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள் நான் தான் அதை தடுத்து நிறுத்துறேன்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து சட்டமன்றத்தில் நான் இதை பதிவு செய்தேன். ஆனா நாங்க வந்து எங்க அரசை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக, அதாவது ஆன்லைன்ல மனுக்கள் பெறப்பட்டு
சென்டா கவுன்சிலிங்க முதல் கவுன்சிலிங், இரண்டாவது கவுன்சிலிங் முடிச்சு மூணாவது கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அது மாப்பப் கவுன்சிலிங். அதுல வர்ற சீட்டுகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகணும். அதெல்லாம் வந்து புதுச்சேரி மாநில மாணவர் கொடுக்கறதுக்கு அந்த விதிமுறையில இல்ல. புதுச்சேரி மாணவர் இந்த 71 இடங்கள் தற்போது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? இந்த 71 இடங்கள் மத்திய லிஸ்டுக்கு போயிடுச்சு. துணைநிலை ஆளுநர் தலையிட்டு 26 இடங்களை புதுச்சேரி மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த புதுச்சேரி மாணவ மாணவிகளை பொறுத்தவரை யாருக்கு போச்சு? 22 பேர் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த 22 பேர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் துணைநிலை ஆளுநர் அவங்களை வந்து தவறான தகவல் அந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து நான் 5 லட்சத்தில் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி அந்த 22 பேருக்கு அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஆனா அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு போனா அந்த மாணவ மாணவர்களுக்கு நீ 33 லட்சம் கொடுத்தா தான் நான் சேர்ப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 22 பேர் நடுத்தரவு நிற்கிறாங்க துணைநிலை ஆளுநருடைய தவறான வாக்குறுதியாக. இப்ப நாம கண்டிக்க வேண்டியது அந்த பல்கலைக்கழகங்களையா 33 லட்சம் கேட்கக்கூடிய நிறுவனங்களை கேட்கறதா இல்லாட்டி துணைநிலை ஆளுநர் கேட்கறதா? யாரை கேட்கறது? துணைநிலை ஆளுநருக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக பொறுத்த வரைக்கும் சட்டத்துறையில நாங்க ஒப்பீனியன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ராஜேஸ்வரன் சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு நீதிபதி. அதாவது எங்களுக்கு இது சம்பந்தமா நிகர்நிலை பல்கலை சம்பந்தமா அதாவது அந்த மாணவ சேர்க்கை அதாவது குறிப்பா அவங்களுக்கு அந்த பணம் சம்பந்தமா ஃபீஸ் சம்பந்தமா எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா துணைநிலை ஆளுநர் எதை வச்சு சொன்னாங்க உங்களுக்கு 5 லட்சம் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்? மருத்துவ உயர் படிப்புல புதுவை மாநிலத்துக்கான மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு சார்? 318. 318ல புதுவை மாநில அரசு கவுன்சிலிங் மூலமா எவ்வளவு நிரப்பிச்சு சார்? 162 நிரப்பியாச்சு. 162ல புதுச்சேரி மாநிலத்தில் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் போக அதாவது மொத்தம் 311 இடம். அது போக மீதியுள்ள அந்த 71 இடம் வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியில் உள்ள மெரிட் லிஸ்ட்ல போயிடுச்சே தவிர புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி மெரிட் லிஸ்ட் கிடையாது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் விசாரணை பண்ணிட்டு முறையாக செய்திருக்கிறீர்கள், வெளிப்படையாக செய்திருக்கிறீர்கள் அவர் சொல்லியிருக்காரு. பிரதமர் அலுவலகத்துக்கு தலைமைச் செயலாளர் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு தொலைபேசியில் கேட்டாங்க. தலைமைச் செயலாளர் வந்து நாங்க வந்து நீங்க அனுப்பின சர்க்குலர் பிரகாரம் நாங்க செஞ்சிருக்கோம் சொன்ன உடனே அவங்க பிரதமர் அலுவலகம் நீங்க செஞ்சு சரின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது வந்து ரிட்டர்ன்ல வந்திருக்கா, எழுத்து மூலமா ஏதாவது வந்திருக்குதா? எல்லாமே வாய் மூலமான பாராட்டு. மத்திய அரசு மனிதவளத்துறையும் பிரதமர் அலுவலகமும் புதுச்சேரி அரசுக்கு வந்து பாராட்டு போன்ல சொன்னாங்களா இல்லாட்டி எழுத்து மூலமா? நீங்க வந்து சரியா செயல்பட்டு இருக்கீங்க இந்த கவுன்சிலிங்ல. மத்தியில இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் என்கிட்ட தொலைபேசியில பேசுறாரு. செயலாளர் வந்து எங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து எங்களுடைய நான் கடிதம் வந்து எழுத்துப்பூர்வமா அனுப்பினேன். எஸ் கிரண்பேடி வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் குறிப்பா குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆவணப்படுத்துறாங்க. அவங்க வந்து ட்விட்டர் மூலமாவும் ஃபேஸ்புக் மூலமாவும் அவங்களுடைய கடிதங்கள் மூலமாவும் ஆவணப்படுத்துறாங்க. உங்களுக்கு நீங்க தப்பு செய்யல, மத்திய அரசு வந்து உங்களை என்டார்ஸ் பண்ணிருக்கு, நீங்க செஞ்சதுதான் முறைங்கிறத அவங்க ஆவணமா கொடுத்திருக்காங்களா கேட்கறேன். எங்களுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ அரசு சம்பந்தமான நிகழ்வுகளை அரசனுடைய முடிவுகளை எந்த விதமாக அதில் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி ஒரு புதுச்சேரி மாநில அரசில் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறோம். அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அதனுடைய டோட்டல் வந்து அதனுடைய கண்ட்ரோல் வந்து அமெரிக்காவில் இருக்கு. அதனால வந்து மாநிலத்தினுடைய ரகசியங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் என்ஐசி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம், நிக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். உயர் மருத்துவ கவுன்சிலிங் வந்து நேர்மையாக வெளிப்படையாக நடந்ததுன்னு மத்திய அரசு எங்கேயா சான்றிதழ் வழங்கியிருக்காங்க? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நான் அனுப்பினேன், ஒரு கடிதம் அனுப்பினேன் இந்த முறையா செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. அவங்க வந்து தவறு இருந்தா தலையிடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது வந்து தலையிடுறதுக்கு? துணைநிலை ஆளுநருக்கும் கவுன்சிலிங் என்ன சம்பந்தம்? துணைநிலை ஆளுநருக்கும் மத்திய அரசாங்கம் மத்திய சுகாதாரத்துறைக்கு என்ன சம்பந்தம்? துணைநிலை ஆளுநர் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? தவறு நடந்தா அந்த அதிகாரி கூட்டு கேட்கலாம். துணைநிலை ஆளுநர் வந்து அந்த அதிகாரிகளை கூட்டு பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது, இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு அதிகாரம் கிடையாது. துணைநிலை ஆளுநர் வேலை ராஜ்நிவாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும், நம்ம கையெழுத்து போட சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும். நாங்க அவ்வளவு மாதிரி கையெழுத்து போட சொல்ல, நான் இந்த கையில கையெழுத்து போட அதுல கையெழுத்து போட சொல்ல, விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படணும். புது துணைநிலை ஆளுநருக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான 15 கேள்வி எழுப்புனீங்க. துணைநிலை ஆளுநருக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல தலையிட வேண்டுமா வேண்டாமா? துணைநிலை ஆளுநர் வந்து மக்கள் நலன் சொன்னா புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் பிரச்சனை மக்கள் நலம் இல்லையா? ஆயுதிராவிட மக்களுக்கு இலவச கல்வி கொடுத்து மக்கள் நலம் இல்லையா? 20 கிலோ இலவச அரிசி திட்டம் ஏழை மக்களுக்கு எடுத்து மக்கள் நலம் இல்லையா?
முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், ஏழை மக்கள் கொடுத்து மக்கள் நல்லா இல்லையா, அதையா தடுக்கிறாங்க? 7,000 கோடி பட்ஜெட்ல 6,000 கோடி கடன் வச்சிருக்கீங்க. இன்னும் புதுசா வந்து நீங்க வந்து மேல மேல 6,000 கோடி இப்ப இல்ல சார், 20 வருஷமா இருக்குது. ஓகே, இன்னைக்கு நமக்கான நிலுவை நம்ம கொடுக்க வேண்டியது. அப்ப 7,000 கோடி பட்ஜெட்ல 6,000 கோடி கடன் நமக்கு வந்து புதுவை அரசுக்கு அந்த கடமை இருக்கும்போது மேலும் மேல் நீங்க செய்யக்கூடிய செலவுக்கான வருவாய் என்னங்கிறது உங்களுடைய கேள்வி. அந்த 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 கேள்வியை வந்து அவங்க கேட்க கூடாது, துணைநிலை ஆளுநர் கேட்க கூடாது. யாரு கேட்க? நான் சொல்றேன் கேளுங்க. அதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறோம் பட்ஜெட்ல. பட்ஜெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இல்ல பட்ஜெட்ல வரும், எங்க இருந்து வரும்னு கேக்குறேன். நிதி எங்க இருந்து? 4,000 கோடி நாங்க வசூல் பண்றோம் இல்லீங்களா வரி, அதுல இருந்து வரும் சார். உங்களுக்கு 4,000 கோடிக்கு ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருக்கும் போது நீங்க புதிய வருவாய்க்கான வழி இல்லாத போது தமிழ்நாட்டுல வந்து 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதனால தமிழ்நாட்டுல வந்து இலவசம் கொடுக்காது இருக்கிறாங்களா? 3 லட்சம் கோடி வந்து இதுல உத்தரப்பிரதேசல கடன் இருக்குது. அவங்க 36,000 கோடி விவசாயிகள் கடன் ரத்து பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் நிதி நிர்வாகம் செய்யும் பொழுது மார்க்கெட் பார்ரோவிங் இருக்கும், இன்ஸ்டிடியூஷன்ல கடன் வாங்குவாங்க. இது ரெகுலர். இது தெரியல, அந்த அம்மாவுக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன். துணைநிலை ஆளுநரா முதல்வரா அப்படின்னு கேட்டா யாருக்கு அதிகாரம் அதிகம்? அதாவது புதுச்சேரி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு இப்ப நான் சொன்னேன் 239, 239A, 240 ப்ரொவிசோ கிளாஸ் சொன்னேன். அது இல்லாம யூனியன் பிரதேச சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது அடுத்து விதிமுறைகள் இருக்கு. அதாவது அந்த விதிமுறைகள்ல வந்து 3வது சாப்டர்ல முதலமைச்சருக்கு, அமைச்சருக்கு ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், மாநிலத்துக்குள்ள அதிகாரத்துக்குள்ள அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் முழுமையான அதிகாரம் உண்டு. தி மினிஸ்டர் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரன்னிங் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். அது இருக்கு. ரூல் 6(2)ல தி லெப்டினன்ட் கவர்னர் ஹஸ் டு ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு. எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலையும். சட்டசபை சார்ந்து, சட்டம் சார்ந்து புதிய விஷயங்கள் என்ன? நிர்வாகத்துல வந்து she has to act on the aid and advice of the council of ministers. In terms of section 44 of UT Act 1963, there shall be a council of ministers to aid and advise the administrator in matters in relation to which the legislative assembly has the power to make laws. அந்த விஷயங்கள்ல மட்டும் தான் துணைநிலை ஆளுநருக்கு அமைச்சகம் வந்து அறிவுரை வழங்கணும், அண்ட் எய்ட் அண்ட் அட்வைஸ் வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்கு. சட்டசபையில விதிகள், சட்டங்கள் உருவாக்குறது தொடர்பான விஷயங்கள்ல மட்டும். அதாவது கல்வி சம்பந்தமா, மருத்துவ சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமா, கால்நடை சம்பந்தமா, போக்குவரத்து துறை சம்பந்தமா, எல்லா துறையும் வந்து மாநில அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் வருது, சட்டமன்றத்துடைய நிர்வாகத்தில் வருது, சர்வீஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகத்தில். மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசத்துக்குள்ள அடிப்படையான வித்தியாசம் நீங்க நல்லா அறிந்தவர். நீங்க வந்து மத்தியத்தில் அமைச்சராக இருக்கீங்க, நீங்க சொன்ன போல பிரதமர் அலுவலக அமைச்சராக இருந்தீங்க. ரொம்ப தெளிவா சொல்லப்படும். சின்ஸ் யூனியன் டெரிட்டரி இஸ் நாட் இன்க்ளூடட் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட், the legislative assembly is not endowed with powers to legislate in service matters. நீங்க நிர்வாக விஷயங்கள்ல நீங்க புதிய சட்டங்களை உருவாக்க முடியாது அப்படின்னு விதிமுறை. முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொன்ன உங்களுக்கு நான் ஆர்டிகல் 240 ப்ரொவிசோ கிளாஸ் சொன்னேன். பீஸ், ப்ரோக்ரஸ் அண்ட் குட் கவர்மெண்ட் வந்து பூரா லெஜிஸ்லேச்சருக்கு தான் பவர் இருக்குது. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர் கூட, அதாவது துணைநிலை ஆளுநர் கூட அதிகாரம் கிடையாது. நீங்க சொன்னீங்க அதிகாரியை கூப்பிடு, அமைச்சர் கூப்பிடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டீங்க. இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு, மக்கள் விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு, நேரடியான அறிக்கை கொடுக்கறதுக்கு நான் சொல்ல வரேன். லெப்டினன்ட் கவர்னர் டு ஃப்ரேம் recruitment rules, regulate the conditions of services via promotions, probations, confirmation, seniority, etc. of persons appointed in connection with the administration of the union territory, wide notification dated 11 January 1965. இந்த அதிகாரிகளை நியமிப்பது, பதவி உயர்வு வழங்குவது, இடமாற்றம் செய்வது, வேறு விஷயங்கள் தொடர்பாக விதிமுறைகள் உருவாக்குவது உட்பட அத்தனையுமே துணைநிலை ஆளுநருக்கு தான் உண்டு சொல்லு. அது துணைநிலை ஆளுநர்னா பிரசிடென்ட் தான் வந்து இஸ் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஃபார் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். எஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரசிடென்ட்க்கு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஐஏஎஸ் ஆபீசர் பிரசிடென்ட் தான் அனுப்புறாரு, உள்துறை அமைச்சர் தான் அனுப்புது. அதாவது துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் சொன்னா, இப்ப அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இந்த நேம் ஆஃப் தி பிரசிடென்ட் போடுறோம் பாண்டிச்சேரியில, அப்ப பிரசிடென்ட் தான் கையெழுத்து போடுறாரு. அதுல இது வந்து ஃப்ரேம் ரூல்ஸ்னா நாங்க ரூலை ஃப்ரேம் பண்ணி எல்லா மாநிலத்திலயுமே ஆளுநர் பேர்லயும் ஜனாதிபதி பேர்லயும் தான் உத்தரவுகள், சட்டங்கள்லாம் வரும். அதே மாதிரி தான் புதுச்சேரியில. ஆமா, ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட விஷயம், the business of government of Puducherry in regard to service matters, the administrator shall act in consultation with chief minister, not aid and advice. ரொம்ப தெளிவா பிராக்கெட் போட்டு not aid and advice. இந்த ஒரு தகவல் சொல்லிக்கலாம். அம்மா கொடுத்தது நான் சொல்றேன். அதுக்கு இது நம்ம ஏதாவது பொய்யா கொடுத்துருக்காங்களா? நான் அதுக்கு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன்ல. in consultation with the chief minister சொல்ல, in concurrence with the chief minister.
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றாங்க. இன் கன்சல்டேஷன் வித் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட். சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க. கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். அது கொலிஜியம் மேட்டர்ல அவங்க சொல்லிருக்க கூடிய கொலிஜியம் மேட்டர்ல இதுவும் அதேதான். அவங்க கொலிஜியம் மேட்டர் வாட் இஸ் மீன் பை கன்கரன்ட் கன்சல்டேஷன்? கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ட். இல்ல ஒட்டுமொத்தமா ஒரு வார்த்தைக்கான டிக்ஷனரி வந்து உச்சநீதிமன்றம் உருவாக்க முடியாது. இந்த இடத்துல இது இப்படி பொருள் போடும் சொல்லி அவங்க அதுக்கு தான் சொல்லிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்லும்போது கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ட் சொன்னா அது கொலிஜியத்துக்கு தான் பொருந்தா அல்லது துணைநிலை ஆளுநருக்கு பொருந்தான்னு சொல்ல முடியாது. கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். இல்ல அவங்க ரொம்ப தெளிவா பல விதிகளை குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்னொரு விதியை நான் சொல்றேன். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் in connection with the administration of Union Territory of Puducherry shall be expressed to be made by the President and shall be executed on behalf of the President authorized under Act of 299 of the Constitution. In the case of Union Puducherry, the Lieutenant Governor. புதுச்சேரிக்கு யார் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டு சொல்றீங்க. இது வந்து முழுக்க கான்ட்ராக்ட் உட்பட ஒப்பந்தங்கள் உட்பட எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் முடிவெடுக்க முடியும். இதோட விவரம் புரிய வைங்க. ஆல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பிடபிள்யூடி சிபிடபிள்யூடி கான்ட்ராக்ட் இதுன்னு வச்சீங்க. இட் will be அதாவது உங்களுக்கு கெசட்ல வரும். The President of India has given concurrence. ஃபைல் பிரசிடென்ட் போறது இல்ல, மினிஸ்டரோட முடிச்சிரும். அதே மாதிரி தான் இதுவும். பிரசிடென்ட் கையெழுத்து போட மாட்டாரு கான்ட்ராக்ட்ல. இல்ல அதான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இல்ல. மற்ற மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். டெல்லியிலயும் பாண்டிச்சேரியிலயும் புதுச்சேரியிலயும் இது சுத்தமா வேறுபட்ட விஷயம். மற்ற மாநிலங்கள் அப்படிதான். ஆனா இந்த இடத்துல புதுச்சேரி என்பது தனி மாநிலம் அல்ல, மத்திய அரசின் 6வது விரல், மத்திய அரசுடைய எக்ஸ்டென்ஷன், மத்திய அரசுடைய நிலப்பகுதி இல்லையா? அதாவது ஒரு தவறான கருத்து உங்ககிட்ட இருக்குது. ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு வந்து ஆர்டிகல் 239AA இருக்கு. அது டெல்லியை பொறுத்த வரைக்கும் லேண்ட், லா அண்ட் ஆர்டர், சர்வீசஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஆர் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் லெப்டினன்ட் கவர்னர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் லேண்ட், லா அண்ட் ஆர்டர், the finance and services are with the state government. Though the order is issued in the name of the lieutenant governor, the state government has got the powers, the elected government has got the power. Then we should not have elected government here. Lieutenant governor can rule it. இதே மாதிரி காங்கிரஸ் அரசு மத்தியில் இருந்தபோது திரு வீரேந்திர கட்டாரியா இங்க வந்து ஆளுநராக இருந்தார். அப்ப இருந்த மாநில அரசுக்கும் இவங்களுக்கும் வந்து பெரிய முதல் மாறி நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வீரேந்திர கட்டாரியா என்ன சொன்னாரு? நாம பேட்டி எடுத்திருக்கோம். அப்ப என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க விதிகளை மாற்றுங்கள், நான் விதிமுறைப்படி செயல்படுன்னு சொல்லி சொன்னார். இப்ப கிரண்பேடி என்ன சொல்றாங்களோ அத அப்ப உங்களால் நியமிக்கப்பட்ட வீரேந்திர கட்டாரியா அப்படியே சொன்னாரு. அப்ப நீங்க சொல்லும் போது அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னா, வீரேந்திர கட்டாரியா பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில எந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதோ அந்த திட்டங்களை மாற்றி அதை வந்து வேற திட்டத்துக்கு மாற்றணும் முடிவு பண்ணாங்க. அதான் அவர் எதிர்த்தாரு. அது விதிமுறைக்கு உட்பட்டு இல்ல. அதான் சொல்ல எதுக்குறதுக்கான அதிகாரம் யார் கொடுத்தா? நீங்க கேட்கணும்ல. நாங்க மாநில அப்ப வந்து கேட்டுக்கலாம்ல, திரு ரங்கசாமி நம்ம கேட்டுக்கலாம்ல. நான் வந்து முடிவு பண்றேன். விதிமுறை மீறி செய்யல, அவர் விதிமுறை மீறி செஞ்சார், நாங்க விதிமுறை மீறி செய்யல. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் கொடுத்தா நீங்க கேட்கலையே. அப்ப வந்து அவரும் சொன்னாரு, மத்திய சொன்னது அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு செல்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க சார், நாங்க விதிமுறை மீறி பண்ணிருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் சொன்னா, காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் சொன்னா அது விதிக்கு உட்பட்டது. பாஜகவால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் சொன்னா அது விதிகள் மீறி. அப்படி சொல்ல நான் சொல்றேன் கேளுங்க. சாப்டர் 3ல வந்து பிசினஸ் ரூல்ஸ்ல அதாவது முதலமைச்சர் அமைச்சருக்குள்ள அதிகாரம் இருக்கு. அதுல வந்து துணைநிலை ஆளுநருடைய தலையிட முடியாது. சாப்டர் 4ல வந்து துணைநிலை ஆளுநர், அதாவது அது ஸ்டேட் லிஸ்ட். சாப்டர் 3. சாப்டர் 4 வந்து கன்கரன்ஸ் லிஸ்ட், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகாரம். அதுல தான் துணைநிலை ஆளுநருடைய has to act on the in consultation with the chief minister. She cannot act independently. எல்லாருடைய அதிகாரமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. துணைநிலை ஆளுநர் இங்க வந்து புதுச்சேரி மாநிலத்தை தான் தான் அதிகாரி, எனக்கு தான் எல்லா அதிகாரம் ஒரு எண்ணம் வந்து அவங்க மைண்ட்ல இறங்கி போச்சு. இல்ல மக்கள் மத்தியில அவருடைய செயல்பாடுக்கு, கிரண்பேடியோட செயல்பாடுக்கு பெரிய ஆதரவு பெருகிட்டே வருது. உங்களுக்கு யார் சொன்னது? நான் புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து தொடர்புல இருக்கேன். புதுச்சேரி மக்களே கேளுங்க. புதுச்சேரி மக்கள் வந்து இலவச அரிசி திட்டத்தை எதிர்க்கிறாங்க, முதியோர் பென்ஷன் விதவை பென்ஷனை எதிர்க்கிறாங்க, விவசாயிகளுக்கு கொடுக்குற கூட்டுறவு கடனை ரத்து செய்யறதை எதிர்க்கிறாங்க, ஏழை மாணவர்கள் படிக்கிற திட்டத்துக்கு வந்து இலவச கல்வி திட்டத்தை எதிர்க்கிறாங்க. மக்கள் என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ அப்படின்னா அவங்க வந்து டெய்லி ராஜ்நிவாஸ்ல கிரண்பேடி வந்து மக்களை சந்திக்கிறாங்க. அங்க போய் கேட்டிருப்பாங்களே அவங்கள்ட்ட, நீங்க ஏங்க இதெல்லாம் அனுமதிக்கல? மக்களை வந்து காலையிலையும் சாயந்தரமும் நேரடியாக சந்திக்கிறாங்க. அவங்களே வர போய் சந்திக்கிறாங்க. யாராவது 4 பேர் கேள்வி எழுப்பிருக்கணுமே. ஏன் நான் அவங்களை சந்திக்கிறேன், நீங்க வாங்க கடிதம் அனுப்புறாங்க, போறாங்க. அவங்க நிறைய பேர் அவங்களே அழைச்சு அவங்கள கூப்பிட்டு பேசுறாங்க. சட்டாக் பிள்ளைகளை யாரு கூப்பிட்டு, நான் 3ஆம் தேதி உங்களை சந்திக்க வேண்டும் கடிதம் அனுப்புறாங்க. துணைநிலை ஆளுநர் வேலை, அதாவது நிர்வாகத்தில் வந்து அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரி அவங்களே வந்து ஆள் செட் பண்ணி செயல்படுறாங்கன்னு சொல்றீங்களா?
நீங்க கேளுங்கள 3ஆம் தேதி நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்க வாங்க கடிதம். துணைநிலை ஆளுநரை மக்கள் சந்திக்க முடியுதா முடியலையா? யாரு துணைநிலை ஆளுநரை மக்கள் சந்திக்கிறாங்களா இல்லையா? துணைநிலை ஆளுநர் மக்கள் யார்? நான் கூட போய் சந்திக்கலாம், அவங்க எல்லாம் சந்திக்கிறாங்கல்ல. நான் கேட்கறது மக்கள் நல திட்டங்களுக்கு விரோதமாக துணைநிலை ஆளுநர் செயல்படுறாருன்னு சொல்லி சொன்னா மக்கள் தினசரி சந்திக்கும் போது கிரண்பேடி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒரு முறை ஒரு நபர் ஏன் கேட்கல? அதாவது மீனவர் சங்கம் வந்து எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கிறாங்க, விவசாயிகள் எதிர்த்து சங்கம் தீர்மானம் போட்டுக்கிறாங்க, அதே போல ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்து எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கிறாங்க. நான் வந்து எல்லோரையும் இது வந்து பிரதமர்கிட்ட முறையிட்டு இருக்கிறவங்க, இவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு துணைநிலை ஆளுநராக செயல்படுறது இவங்க தகுதி இல்லாமல் சொல்லியிருக்கிறேன். அதே போல உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எம்எல்ஏக்களுடைய அரசுடைய அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரோடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லி அதுக்கு விதி என்னன்னு சொன்னா ரூல் 21 சப் கிளாஸ் 5ல குறிப்பிட்டிருக்கு. துணைநிலை ஆளுநர் தகவல் வேண்டும் என்று சொன்னால், விளக்கம் வேண்டும் என்று சொன்னால், கோப்புகள் சம்பந்தமாகவோ அல்லது நிர்வாக சம்பந்தமாகவோ சம்பந்தப்பட்ட செயலாளருக்கு அந்த எந்த விளக்கம் வேண்டுமோ அதை அனுப்ப வேண்டும். அந்த செயலாளர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரோடு கலந்து பேசி துணைநிலை ஆளுநருக்கு பதில் அனுப்புன்னு தான் இருக்குது. துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை சம்மன் செய்வதற்கு விதிமுறையில் எங்கேயும் கிடையாது. இந்திய டெல்லியில வந்து துணைநிலை ஆளுநர் இருக்காரு. இப்ப நீங்க கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் வரணுமா வரக்கூடாது? முதலமைச்சர் கூப்பிட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் வரணுமா வரக்கூடாது? வரணும். முதலமைச்சர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு சம்மன் போடலாம் போடக்கூடாது டிரான்ஸ்பர் பண்ணலாமா கூட எங்க விதிமுறையில் இருக்கா? அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் விஷயங்கள்லாம் ஐஜியோட முடிஞ்சு வரும். அது வந்து முதலமைச்சர் வரவே வராது. ஆனா முதலமைச்சர் நினைச்சா அவங்க உத்தரவு போட முடியும், வர வைக்க முடியும். ரொம்ப சாதாரணமான விஷயம். சோ விதிமுறையில் இருக்காங்க. முதலமைச்சர் நினைச்சா ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து சார் நீங்க எல்லாம் என்ன உத்தரவு போட முடியாது சார், எனக்கு வந்து எஸ்பி தான் சார் போடுவாங்க சொல்லி சீனியர் எஸ்பி தான் சார் ஒத்துப்போமா? உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இந்திய நாட்டில் வந்து 27 ஆளுநர்கள் இருக்காங்க. இன்னொரு துணைநிலை ஆளுநர் வந்து டெல்லியில இருக்காரு. டெல்லியில் இருக்கிற துணைநிலை ஆளுநர் வந்து தினமும் அதிகாரியை கூப்பிடுறதில்லை, தினமும் வந்து வீடியோ கான்பரன்ஸ் நடத்துறதில்லை. இந்த மாநில அரசுல வந்து அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு தான் உண்டு, அமைச்சருக்கு தான் உண்டு, ஆளுநருக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அந்த இடத்துலயே குஜராத்ல கமலா பெனிவாலும் கர்நாடகாவில் பரத்வாஜும் காங்கிரஸ் அரசு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்துட்டு அதெல்லாம் ஊக்கப்படுத்திட்டு நீங்க மத்திய அமைச்சரா இருக்கும்போது இன்னைக்கு யூனியன் பிரதேசத்துல நீங்க வந்த உடனே துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் என்ன, ஆளுநருடைய அதிகாரம் என்ன, மாநில அரசு இவ்வளவு பிரிச்சு மேரி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிரதமர் அலுவலகத்தில் அப்ப இருந்தேன். அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த கவர்னர்லாம் வந்து அதாவது அதிகாரத்துக்கு போட்டு செயல்படணும் சொன்னது எனக்கு தெரியும். இல்ல பரத்வாஜ் அவர்கள் எவ்வளவு பேட்டி கொடுத்தாரு, எவ்வளவு விசாரணை பண்ணாரு, கமலா பெனிவால் வந்து எவ்வளவு கோப்பல திருப்பி அனுப்புனாங்க, எவ்வளவு பகிரங்கமா செயல்பட்டாங்க, அத்தனை பேரும் பார்த்த விஷயங்கள். அதாவது நான் சொல்றேன் உங்களுக்கு, புதுச்சேரி இந்தியாவில் இருக்கிற 27 ஆளுநர்களையும் டெல்லியில் இருக்கிற துணைநிலை ஆளுநரும் அதாவது ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தல. இந்த அம்மா வந்து பேரலல் கவர்மெண்ட் நடத்தணும்ன்றதுக்காக அது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்காக எம்எல்ஏக்கள் வந்து வந்தா மறியல் பண்ணுங்க, அவங்களை அனுமதிக்காதீங்க, தொகுதிக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயமா துணைநிலை ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட மாநிலத்துக்கு வந்து உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றது, சட்டசபையில சொல்றது, எம்எல்ஏக்களை தூண்டி விடுறது ஒரு நியாயமான விஷயமா? யார் எம்எல்ஏக்களை தூண்டி விடல? எம்எல்ஏக்களை உள்ள துணைநிலை ஆளுநரை உள்ள விடாதீங்க, உங்க தொகுதிக்குள்ள அனுமதிக்காதீங்க. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விதிமுறை என்னன்னு சொன்னா, நானோ அல்லது அமைச்சர்களோ அல்லது துணைநிலை ஆளுநரோ ஒரு தொகுதிக்கு போகணும்னு சொன்னா சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கணும். அந்த சட்டமன்ற இது மரபா விதியா சார்? மரபு விதி ரெண்டுமே இருக்கு சார். எப்படி அதாவது துணைநிலை ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதிக்கு போறதுக்கு அவங்களோட அனுமதி கேட்கணுமா சார்? அனுமதி இல்ல, அவங்க கிட்ட தெரிவிக்கணும் தான் சொன்ன, அனுமதி நான் சொல்லல. நீங்க அந்த இது பத்திரிகை பார்த்தேன். ஆமா, அதாவது துணைநிலை ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு தொகுதிக்கு போகும்போது சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கலன்னு சொன்னா தங்களுடைய எதிர்ப்பை அந்த சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்கணும்னு சொன்னா இதுல என்ன தவறு? இல்ல இது நியாயமான விஷயமா? உங்களை தொகுதிக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்காதீங்கன்னு சொல்ல, உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேணும்னு சொன்னா அதுல என்ன தப்பு? இதுல இப்படி வந்து அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆளுநருக்கு எதிராக தூண்டி விடுற மாதிரி இல்லையா? நீங்க வந்து சட்டப்படி செயல்பட உங்களுக்கு வந்து அவருடைய செயல்பாடுல நியாயம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து நீங்க ஏற்கனவே செஞ்ச போல நீங்க பிரதமருக்கு சொல்லலாம், உள்துறைக்கு சொல்லலாம், ஜனாதிபதி சொல்லலாம். இது வந்து எம்எல்ஏக்களையும் அதிகாரிகளையும் முரண்பட்டு நில்லுங்கன்னு சொன்னா ஒரு நிர்வாகத்தை சீர்குலைக்கிற மாதிரி விஷயங்கள் இல்லையா? முரண்பட்டு நான் என்ன சொன்னது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு வந்து அறிவிக்காமல் வந்தால் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்புன்னு சொல்றது தப்பு கிடையாது. இல்ல இது எதிர்ப்பை எதுக்கு தெரிவிக்கணும்? அவங்க சொன்னா வந்துட்டு போறாங்க, வந்துட்டு வந்து இங்க ஏன் எம்எல்ஏ இல்லன்னு கேக்குறாங்களா? ஒரு தொகுதிக்கு போறாங்கன்னா இந்த தொகுதியில எம்எல்ஏ எங்க காணாம போயிட்டான்னு கேக்குறாங்களா? அவங்க மட்டும் போய் அவங்க வேலையை பாக்குறாங்க. அதாவது துணைநிலை ஆளுநருக்கு இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு? இது அதிகாரம் எதுக்குன்னு கேக்குறேன் சார். மக்கள் நல பணியில சொல்றதுக்கு எதுக்கு சார்? மக்கள் நல பணிகளுக்கு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு.
துணைநிலை ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல, நியமிக்கப்பட்டவர். ஒரு நல்ல அரசு தினமும் 1000 பேர் 5000 பேர் சந்திக்கிறோம். ஒரு நல்ல அரசு சொல்லணும், நானும் மக்களை சந்திக்கிறேன், நீங்களும் மக்களை சந்திக்கன்னு சொல்லணும். நான் தான் மக்களை சந்திப்பேன், நீயே சந்திக்கிறேன்னு கேட்கறது சரியா? ஒரு உதாரணம் சொன்னேன். 27 மாநிலத்துல கவர்னர் இருக்கிறாங்க, டெல்லியில ஒரு துணைநிலை ஆளுநர் இருக்காரு. அவருக்கு போற அதுக்கு இதை விட இந்த அம்மா விட அதிக அதிகாரம் இருக்குது. அவர் போய் பாக்குறாரா? தினமும் போய் பாக்குறாரா? இல்ல அவர் பாக்கலங்கறக்க இவங்க பார்க்க கூடாதா? நான் சொல்ல மற்ற அரசு இதற்கு முந்தைய அரசோட அதாவது எந்த விதிமுறையில சொல்லிருக்கு இவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் போகணும்னு சொல்லி? எந்த விதிமுறையில சொல்லிருக்கு அவங்க இன்ஸ்பெக்ஷன் போக கூடாதுன்னு? அதுக்கு விதி சொல்றேன் நான் உங்களுக்கு. இன்ஸ்பெக்ஷன் போக கூடாதுன்னு 21 சப் கிளாஸ் 5ல துணைநிலை ஆளுநர் அவர்கள் எந்த தகவல் வேண்டும் என்றாலும், அதாவது ஒரு சம்பந்தப்பட்ட செயலாளருக்கு அதை அனுப்ப வேண்டும். செயலாளர் வந்து அமைச்சருடைய இது வந்து ப்ரொசீஜர் சார். இது வந்து ப்ரொசீஜர் சார். செயலாளருக்கு நீங்க மனு அனுப்புறதோட, கோரிக்கை அனுப்புறதோட, இல்ல ரிக்வெஸ்ட் பண்றதோட அவர் சம்மன் பண்றதோட நிப்பாட்டிக்கங்க. நீங்க ஃபீல்டுக்கு போக கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கான்னு கேக்குறேன். இது வந்து அவருடைய அதிகாரப்பட்ட பகுதி இல்லையா? அதான் அவருக்கு அதிகாரப்பட்ட பகுதினா அவங்க விதிமுறை கீழ்பட்டு தான் செயல்படணும். இல்ல சார், போக கூடாது, சூப்பர்வைசன் போக கூடாது எங்க சார் இருக்கு? சூப்பர்வைசன் போகணும்னு எங்க இருக்குது? போக கூடாது எங்க இருக்கு? நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்குறவங்கள துணைநிலை ஆளுநர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போறது என்ன? அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? இல்ல சார், மக்களால் இன்ஸ்பெக்ஷன் யாரு சார் அதிகாரம் கொடுத்தது அவங்களுக்கு? இல்ல அவங்களுடைய இது அவங்களுடைய மாநிலம் சார், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர். எங்களுடைய மாநிலம் சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சருடைய மாநிலம். நிச்சயமா மாநிலம் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கணும். பட் ஆனா துணைநிலை ஆளுநருக்கான இந்த அதிகாரத்தை சட்டம் கொடுத்திருக்கு சார். அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுங்க பாப்பா. அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் போகணும்னு அவங்க வந்து ஒரு விழாவுக்கு போலாம். இருங்க வரேன், ஒரு விழாவுக்கு போலாம். இந்த சட்டம் சார் சொல்லிச்சு. கவர்னர் போய் வங்கியை திறந்து வைக்கலாம். எந்த சட்டத்தில் இருக்கு? அவங்க பேரை வந்து நாங்க போட்டு இன்வைட் பண்றோம், அதனால போறாங்க. இது வந்து மக்களுடைய நலத்திட்டத்துக்காக, மக்களுடைய நலத்திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. துணைநிலை ஆளுநர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போறது அதிகாரம் இல்ல. துணைநிலை ஆளுநர் இன்ஸ்பெக்ஷன் போக எங்க சொல்லிக்குது? எந்த ரூல்ல சொல்லிக்குது? எந்த துணைநிலை ஆளுநர் போறாங்க? எந்த ஆளுநர் போறாங்க இன்ஸ்பெக்ஷன்? அவங்க சட்டவிரோதமா செயல்படுறாங்களா? சட்டவிரோதமா செயல்படுறாங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பிரதமர் சொல்லியிருக்கேன், உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கேன், அதே போல நிதி அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவங்க வந்து உடனே கண்டிச்சிருக்கணும்ல. நீங்க இப்ப அழகா சொன்னீங்கல்ல, பரத்வாஜ் அவர்கள் பேசும்போது பிரதமர் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவுரை வழங்கினாங்க. அவங்க கண்டிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்ல நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்கேன். இல்ல நான் எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்கேன். அதான் சொல்ல, நீங்க வந்து மத்தியில் அரசியல் இருக்கும்போது ஆளுநர்கள் வந்து அத்துமீறி செயல்பட்டா கருதும் போது நீங்க வந்து கொஞ்சம் வரம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லி நீங்க அறிவுரை வழங்கினீங்க உங்களுடைய ஆட்சியில. நீங்க மத்திய அரசியல் இருக்கும்போது அந்த மாதிரி இப்போ உங்களுடைய புகார் நியாயமானதா இருந்தா பாஜக அரசு இப்ப செஞ்சிருக்கணும்ல. அவங்களை கண்டிச்சிருக்கணும். பிரதமரோ உள்துறையோ வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கமா சொல்லிருக்கணும்ல. அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் புகார் கொடுத்துருக்கேன். இல்ல அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கும்போது அவங்க நியாயமா செயல்படுறாங்க தானே கருத்து முடியும். ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதான் கேக்குறேன். அப்போ வந்து ஆளுநருடைய செயல்பாடுல மாற்றம் இருக்குதா? மத்திய அரசு ஏதாவது அறிவுரை வழங்கியிருக்கா? எனக்கு நானும் உள்துறை அமைச்சர் பேசுறதோ நானும் பிரதமர் பேச வெளியில சொல்ல முடியாது. இல்ல சொல்ல வேண்டியது இல்ல. நான் கேக்குறது வந்து அப்ப இனிமே துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடுல மாற்றம் பார்க்கலாமான்னு கேக்குறேன். இப்ப நான் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து எல்லாம் மீறி செயல்படுறாங்க, அத்துமீறி செயல்படுறாங்க, விதிமுறைகளை மீறி செயல்படுறாங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறேன். உள்துறை அமைச்சரகத்திலிருந்து பொறுத்த வரைக்கும் அதாவது துணைநிலை ஆளுநர் வந்து சரியாதான் செயல்படுறாங்க, எனக்கு பதில் வரல. உண்டாதுக்கு அவங்க வந்து எந்த பதிலுமே அனுப்பல. சரியா செயல்படுறாங்கன்னு சொல்ல, சரியா செயல்படலன்னு சொல்ல. அதாவது அவங்க சரியா செயல்படலன்னு சொன்னாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. சரியா செயல்படலன்னு எனக்கு பதில் அனுப்பணும். அவங்க அனுப்பியிருக்காங்களா? அனுப்பணும்னு சொல்றேன். மத்திய அரசுக்கும் நீங்க உத்தரவு சொல்றீங்க. என்ன மாதிரி சொல்ல அனுப்பணும்? நான் சட்டத்தை சொல்லி சொல்றேன் சார். ஓகே. துணைநிலை ஆளுநருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்களா? துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ரிப்போர்ட் பண்றாரா? யாருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயக நாட்டில் கோப்பு நாங்க அனுப்பணும், அவங்க வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அதான் ஒப்புதல் கொடுக்குற இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க தானே முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்படி இல்லையா? ஒரு செயலர் வந்து உங்களுக்கு கோப்பு அனுப்புறாரு, செயலர் தான் கையெழுத்து போடுவார் கடைசியில். ஆனா ஒப்புதலுக்கு எதுக்கு முதலமைச்சருக்கு அனுப்புறாரு? முதலமைச்சர் கையெழுத்து போட்டாதான் அந்த கோப்பு நகரும். அதுபோல அமைச்சரவை கூடி எதுக்கு கோப்பை வந்து ஆளுநர்கிட்ட அனுப்புது? அவர் தானே முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அதாவது முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து பிரசிடென்ட் கூட தான் இருக்குது கோப்புல கையெழுத்து போடுறதுக்கு. அப்ப வந்து பிரசிடென்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் போறாரா? சோ நீங்க எதிர்பார்க்க பிரசிடென்ட் இன்ஸ்பெக்ஷன் போறாரா? நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பிரசிடென்ட் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரா? நீங்க எதிர்பார்க்கக்கூடிய துணைநிலை ஆளுநர்ங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து பிரிண்டிங் பிரஸாவா இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ள அரசனுடைய அதிகாரத்தை தலையிடுவதற்கு நாங்கள் விட மாட்டோம். நீங்க சொல்றத பார்த்தா ரெண்டு பேருக்கும் வந்து சட்ட பிரச்சனைகளை விட ஈகோ பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். எனக்கு ஈகோவே கிடையாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது. அந்த அம்மாவுக்கு தினமும் பேப்பரில் அவங்க பணம் வரணும், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா வந்து தினமும் வந்து அவருடைய செய்தி வரணும். அதான் அவங்க விரும்புகிறாங்களே தவிர ரிசல்ட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஸோ துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் வந்து வெறும் விளம்பரத்துக்காக இதெல்லாம் செய்கிறார். விளம்பரத்தை தான் செய்கிறாங்க.
இது எல்லாம் பாண்டிச்சேரி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மக்கள் நலன் அதுல கிடையாது. மக்கள் நல்லா இருந்தா ஏன் சார் விவசாய கடன் ரத்து, கூட்டுறவு கடனை வந்து ஏன் ரத்து செய்து உத்தரவு போட மாட்டாங்க? 20 கிலோ அரிசி திட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க? முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷனை ஏன் எதிர்க்கிறாங்க? உங்களுக்கும் துணைநிலையாளருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால நிர்வாகம் குழம்பி போய் கிடக்குது, ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அதெல்லாம் கிடையாது, ஸ்தம்பிச்சு போயிருக்கு சொல்ல மாட்டேன். ஆனா துணைநிலையாளர் ஒண்ணு சொல்றாரு, முதலமைச்சர் ஒண்ணு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பம். அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாங்க. அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய நிர்வாக வேலையெல்லாம் வேகமா நடந்துருக்குது. உங்களுக்கு ஒரு ஆண்டு எங்களுடைய நிகழ்வுகளை பத்தி முந்தா நாள் வந்து நாங்க எல்லாரும் பத்திரிகையாளர்லாம் கொடுத்து பேட்டி கொடுத்தோம். அதாவது இப்ப சொன்ன திட்டம் இல்லாம இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், மீனவர்களுக்கு உதவி, ஆதிதிராவிட மக்களுக்கு உதவி, அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்டோர் உதவி, மைனாரிட்டி சமுதாயத்துக்கு உதவி, அரசு ஊழியர்களுக்கு உதவி, இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி எங்களுடைய செயல்பாடுகளை வந்து பத்திரிகையிலே வந்திருக்கு. இல்ல, இந்த மோதல் போக்கு எப்பதான் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் வந்து யார்கிட்டையும் மோத விரும்பல, நான் மோதுறது கிடையாது. துணைநிலை ஆளுநர் வந்து தனக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல போய் சென்டாக பொறுத்த வரைக்கும் அது மத்திய அரசாங்கத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் சென்டாக்ன்றது ஒரு குழு அமைக்கப்பட்டு மாநில அரசு வேலை செய்யுது. அதுக்கு ஒரு மந்திரி இருக்காரு, அதுக்கு மேல முதலமைச்சர் இருக்காரு. துணைநிலை ஆளுநர் வந்து சென்டாக்ல மெம்பரா? அங்க போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன அவங்க? ஓகே, அந்த சென்டாக் பிரச்சனை நீங்க சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது. முடிவு பண்ண வேண்டியது பிரதமர் தான் முடிவு பண்ணணும். சோ இந்த துணைநிலை ஆளுநர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து அந்த துணைநிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்க பேர்ல விரோதமோ குரோதமோ அல்லது கருத்து வேறுபாடு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரத்தில் அந்த அம்மா தலையிட்டா கண்டிப்பா எதிர்ப்போம். ஸோ அவர்கள் மாறணும்னு கேட்குறீங்களா, அவர்களை மாற்றணும்னு கேட்குறீங்களா? அது முடிவு பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ண. அவங்களை நியமிச்சது மத்திய அரசாங்கம், முடிவு பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம். ஸோ துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடு மாறுற வரைக்கும், மாறாத வரைக்கும் உங்களுடைய போக்கு மாற போறதில்ல. நாங்க என்ன தவறு செஞ்ச நாங்க மாத்திக்கிறதுக்கு? நாங்க விதிமுறைக்கு உட்பட்டு நாங்க செயல்படுறோம். அவங்கள விதிமுறைக்கு உட்பட்டு செயல்பட்டு சொல்றோம், அவ்வளவுதானே. எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே. ஸோ அவங்க வந்து கிரண்பேடி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளணும். அது நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படணும்னு சொல்றாங்க. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி தான், துணைநிலை யாரா இருந்தாலும் சரி தான், மக்களா இருந்தாலும் சரி தான். நன்றி முதலமைச்சர், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதுக்கு நன்றி. உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.